We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. ஜெயின் எஜுகேஷனல் சொசைட்டி நடத்தும் ஜெயின் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள நிலையில் அதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொண்டு தொடங்கி வைக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம் பாஸ்கர், விவரங்களை வழங்கலாம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஜெயின் எஜுகேஷனல் சொசைட்டி நடத்தக்கூடிய ஜெயின் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகளானது இன்று நடைபெறுகிறது. 6 பள்ளிகளை சார்ந்த மாணவிகளுக்கான நடைபெறக்கூடிய இந்த போட்டியினை தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடக்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்விற்கு வந்த அவருக்கு ஒரு சிறப்பான வரவேற்பும் கூட அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பல்வேறு கலாச்சாரங்களை, அதாவது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை கொண்ட மாநிலங்களினுடைய கலாச்சாரங்களை வெளிப்படுத்தும் வகையில் அந்தந்த மாநில பாரம்பரிய உடைகளை அணிந்து மாணவிகள் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளித்திருந்தனர். அதோடு மட்டுமல்லாமல் கூடைப்பந்து விளையாட்டு வீரரான அவருக்கு கூடைப்பந்துகளை கொண்டு தரையில் தட்டி வித்தியாசமான முறையிலான வரவேற்பும் அவருக்கு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த மாணவர்களுக்கு இடையேயான இந்த விளையாட்டு போட்டியினை தற்பொழுது அந்த ஒலிம்பிக் அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வோடு இந்த விளையாட்டு போட்டியினை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தொடங்கி வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.